தியாகிகளாக இன்று போற்றப்படும் முறை நினைத்து நெடுநாள் அனுசரிப்பு என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை பெரியார் அண்ணன் மன்னை அவர்கள், குழந்தை பெரியார் கே நீலவேகம், சோழ மண்டலத்தினுடைய காவலர் கோசி மணி, அண்ணன் மன்னை அவர்களை உட்ட தோழர்களாக தோன்றா துணையாக விளங்கிய அண்ணன் கூப்பா ஆகியோரை தொடர்ந்து ஆகிய கழக தூண்களுடன் வீர வணக்கம் செலுத்துகின்ற அளவிற்கு இன்றைக்கு உயிர்ப்பலி தந்த தாளமுத்து மற்றும் நடராஜன், 1965 தீக்குளித்து விஷமருந்தியம் குண்டடிப்பட்டும் மறைந்த தியாகிகள் கீழப்பூர் சின்னசாமி, சென்னை அரங்கநாதன் சிவலிங்கம், ஐயம்பாளை வீரப்பன், சத்தியமங்கலம் முத்து, மயிலாடுதுறை சாரங்கபாணி, ராலிமலை சண்முகம், பீளமேடு தண்டபாணி, மாணவர் சிங்கம் ராஜேந்திரன் ஆகிய மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற வகையில் ஒரு நிமிடம் எழுந்து நின்று வீர வணக்கம் செலுத்துமாறு அனைத்து தோழர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். மொழிப்போர் தியாகிகளுடைய வீர வணக்க நாள் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிய தம்பி ராஜதுரை, மொழிப்போர் வீரர் அன்புக்குரிய அண்ணன், என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் தென்னவன் அவர்கள், இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தம்பி வீரா கணேசன், வருகின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ராஜமாணிக்கம், அன்புக்குரிய தம்பி தலையாமங்கலம் பாலு, துரை சரவணன், அன்புக்குரிய அண்ணன் ஞானசேகரன், தம்பி தன்ராஜ், தம்பி இளையராஜா, சோம தமிழ்ச்செல்வன், தம்பி ராஜகோபாலன், சுப்பையா, அன்பு சகோதரி கார்த்திகா உத்தமன், அன்புக்குரிய அண்ணன் முருகையன், தம்பி மணிமாறன், தம்பி இளவரசன் கைலாசம், அன்பு தம்பி நகரமன்ற தலைவர் மாணவர் அணியுடைய துணைச்செயலாளர் மன்னை சோழராஜன், அன்பு தம்பிகள் டிஎஸ்டி முத்துவேல், விஎஸ்ஆர் தேவராஜ், ஞானவேல், சித்தேரி சிவா, கவியரசு, தேவிகே ஆனந்த், வக்கீல்சாமி, ராஜசேகர், காஞ்சித்துறை, கலைவாணி மோகன், கமாலுதீன், அன்புக்குரிய ராமராஜ் ஆகிய அன்பு தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் நம்முடைய மணிநகர பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி மாணவர்களால் மட்டுமே நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு தலைவர் நம்முடைய மாவட்ட செயலர் எங்க வேணாலும் தலைவரை நடத்துவதுதான் அர்த்தம். வந்தாலும் வராட்டி வரவேற்பு ஆற்றியவர் மாணவர் அணி அமைப்பாளர். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பவர் வீரா கணேசன், நகர செயலர். நான் கேட்க வரும்போதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் அவர் பெயர் போட்டாலும் போராட்டி அவர் தான் தலைமை இருக்கிறார், அதோட சந்தேகம் கிடையாது. அது எல்லா இடத்துக்கும் போகலாம் வரலாம். ஆனால் இருக்கிற ஒருத்தர் யாரும் மாணவர் அணியே இல்லையா? நான் கேட்க விரும்புகிறேன். இல்லையாப்பா? மாநில மாணவர் அணி துணைச்செயலாளர் இருப்பவே சோழராஜன் தான் இதுக்கு தலைமை இருக்கு. ஆனா நகர செயலருக்கு இந்த விவரம் ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல. ஒரு சரித்திரத்தை சொல்றேன் உங்களுக்கு. நீங்க 1000 காரணம் சொல்லலாம், ஆனா இதை சொல்ல முடியாது. 1000 காரணம் சொல்லலாம், இதை நீங்க சொல்ல முடியாது. இதற்காகவே சட்டமன்ற கூடியது மிகப்பெரிய மொழிப்போர் 6 தடவை நடந்தது. 1938 இருந்து 65 வரைக்கும் 6 தடவை திரும்ப மொழிப்போர் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்தியை ஒழிக்க வேண்டும், அந்த இடத்தில் தமிழாக இருக்க வேண்டும், இல்லைன்னா ஆங்கிலம் தொடரும். இதுதான். ஆனால் 6 முறை நடந்த தொடர் நடவடிக்கையின் விளைவாக இறுதியாக நடந்தது மொழிப்போர். ஓரளவுக்கு வெற்றி பெறும் தான் சொல்லணும், மிகப்பெரிய வெற்றி என்று சொல்ல முடியாது. இந்த 65 பிறகு அண்ணாவுடைய ஆட்சி வருகிறது. அண்ணாவுடைய ஆட்சி வந்த பிறகும்
இந்த மொழி போருக்கு அது தியாகிகளுக்கு வீர வணக்கநாள் செலுத்துகின்ற நிலை அன்றைக்கு அண்ணா நினைத்திருக்கலாம். ஆனால் தேதி குறிப்பிடல. இந்த 25ங்கிறது தேதி குறிப்பிடல. இந்த தேர்தலில் வீர வணக்க நாள் செலுத்தப்பட வேண்டும் என்று அண்ணாவுக்கே ஞாபகப்படுத்தியவர்கள் நம்முடைய மாணவர்கள் தான். நாங்க போராடினோம், நிறைய பேர் உயிர் பலி தந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் மதிக்க வேண்டும், புகழப்பட வேண்டும் என்றால் அதற்கென்ற ஒரு நாள் குறிக்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நாட்டிலிருந்து இருக்கின்ற மும்மொழி திட்டம் ஒழிக்கப்பட வேண்டும். இருமொழி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் சட்டமாக. தமிழ் ஆங்கிலம் மட்டும்தான் இருக்க வேண்டும், இந்தி 3 மும்மொழி திட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கையை போலவே இந்த இழந்த தியாகிகளுடைய புகழ் வணக்கம் செலுத்துகின்ற நாள் ஒரு நாள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். அந்த நாள் நீங்கள் முதல்வராக இருக்கின்ற காலகட்டத்தில் அது சட்டத்தில் இடம்பெறுகிற நிலைகள்லாம் விட நீங்கள் முதல்வராக இருந்து அந்த நாளை நீங்கள் அந்த நாளை கொண்டு நிகழ்த்தியாக வேண்டும் என்று மாணவர்கள் நுங்கம்பாக்கத்தில் போய் அண்ணாவிட்ட சொல்றாங்க. அவங்க இங்க மாணவர்கள் இவ்வளவு புத்தகத்தனமாக இவ்வளவு தீவிரமாக இன்றைக்கும் இருக்கிறார். போராட்டம் ஓய்ந்து விட்டது, ஆனால் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட்டு சரி நீங்கள் போய் வாருங்கள் என்று சொல்கிறார்கள். மாணவர்கள் அமைதியாக திரும்பி போகிறார்கள். வந்த பிறகு அறிக்கை வருது, சட்டமன்றம் ஜனவரி 23ஆம் தேதி கூடும், ஒரு நாள் கூடும் என்று அண்ணா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அண்ணா அவர்கள் அறிவித்த அந்த நாளில் ஜனவரி 23ஆம் தேதி சட்டமன்றம் கூடும். காலைல கூடுது, காலில இருந்து இந்தி கூடாது, மும்மொழி திட்டம் கூடாது, ஆங்கிலம் இருக்கும், தமிழ் இருக்கும், இருமொழி கொள்கை தான் இந்த நாட்டில் இனிமேல் என்று அந்த தீர்மானம் நிறைவேறுகிறது. அது மட்டுமல்ல, ஜனவரி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி வீரர்களுக்கு தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் நிகழ்ச்சி நடைபெறும். அதை மாணவர்கள் கொண்டாடுவார்கள், மாணவர்கள் நிறுத்துவார்கள், அந்த நிகழ்ச்சியை மாணவர்களே நடத்துவார்கள் என்று அண்ணா அறிவித்தார். இது சரித்திரம். இந்த சரித்திர உண்மைகளை தெரியாதவர்கள் இனிமேலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கூட இதுல தவறு இழைப்பதற்கு நியாயமே கிடையாது. இது ஒரு கொண்டாடப்படுகிற நிகழ்ச்சி இல்ல, துக்க நாள். எல்லோரும் வருத்தப்படுகிற நாள் இல்ல, தியாகம் போற்றப்பட வேண்டிய ஒரு நாள். அப்படிப்பட்ட நாள் தான் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் அன்னை நகரத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த நிகழ்ச்சி தொடர்புக்கு காரணமாக இருந்தவர்கள் அன்புக்குரிய நம்முடைய மாணவர் அணி. அந்த அணிதான் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். இந்த அறிவிப்பு பொதுச் செயலர் அறிவிக்கல, இந்த அறிவிப்பு அறிவிச்சது மாணவர் அணி செயலாளர். இந்த அறிவிப்பு அறிவித்தது மாணவர் அணி செயலாளர் மட்டும், நடத்த வேண்டியது மாணவர் அணி தான். ஆக எங்கு பார்த்தாலும் மாணவர் அணி தான் தலைமை தாங்குவார்கள், முன்னிலை வைப்பார்கள், வரையறுப்பாற்றுவார்கள். இது நம்முடைய மன்னரகரம் உணர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழின் சிறப்புகள், தமிழின் சிறப்பு, அதுக்கு இருக்கின்ற புல சிறப்புகள். எப்படிப்பட்ட சிறப்புகள்? அதற்கென்று 5 நிலங்கள் உண்டு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 நிலங்கள் வகுத்து, இது தமிழகம் பாரம்பரியமாக வகுக்கப்பட்ட நிலம். அந்தந்த நிலத்தில் அந்தந்த சம்பந்தப்பட்டவங்க தான் இருப்பாங்க. குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை என்றால் காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் என்றால் வயலும் வயலை சார்ந்த இடமும், நெய்தல் என்றால் கடலும் கடலை சார்ந்த இடமும், பாலை என்றால் பாலைவனங்களும் பாலைவனம் சார்ந்த மக்களும் இருப்பார்கள். 50 காப்பியங்கள் நமக்கு இருக்கின்றன. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி இந்த 50 காப்பியங்கள் நம்முடைய பெருமைகள். மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள் நம்முடைய மன்னர்கள். இப்படிப்பட்ட மிகப்பெரிய அடையாளங்களை கொண்ட தமிழ் போற்றப்பட வேண்டிய ஒன்று. அதற்கென்று இலக்கிய வளம் உள்ளது, இலக்கண வளம் உள்ளது, சொல் வளம் உள்ளது. இதையெல்லாம்
வடபுலத்தார்கள் மறந்து போனார்கள் என்று மட்டுமல்ல, மறைக்க நினைக்கிறார்கள், இன்றளவுக்கும் மறைக்க நினைக்கிறார்கள். அது இருக்கின்ற சொல்வளம் கொஞ்சமா நஞ்சமா? சொல்வளம், சொல்லுதல் என்கின்ற ஒரு சொல்லுக்கு மட்டும் 40க்கு மேற்பட்ட சொற்களை அடையாளம் கண்டு சொல்லலாம். சொல்லுதல் ஒரு பொருளை குறிக்கும் சொல். சாற்றுதல், செப்புதல், இசைத்தல், விளம்புதல், குயிலுதல், குளறுதல், கூறுதல், நவிழல், நவிதல், நூறுதல், நுதலுதல், நொடித்தல், பேசுதல், மொழிதல், இயம்புதல், உரைத்தல், பகர்தல், ஓதுதல், கழறுதல், கிளத்தல் என 40க்கு மேற்பட்ட சொற்களை சொல்லுதல் என்பதற்கு அடையாளமாக நான் சொல்லலாம். எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த அளவுக்கு மொழி சொல்வளம், மொழிவளம் நிறைந்த தமிழ் என்பதற்காக நம்முடைய மொழி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நம்முடைய மண்ணை நகர மக்களுக்காக இதை நான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய தமிழ் இடர்பாடுகளை சந்தித்திருக்கிறது காலங்காலமாக. சீனர்கள் ஆதிக்கம் பெற்ற பொழுது, யுவான் சாங் வருகையின் போது அவருடைய செல்வாக்கு பெருகுவது பிராகிருதம் மொழி, பிராகிருதம் என்ற மொழி தமிழ் மீது படையெடுத்தது. பௌத்தர்கள் ஆதிக்கம் செலுத்திய போது பாலி என்ற மொழி நம்முடைய தமிழ் மீது படையெடுத்தது. ஆரியர்கள் வருகை தந்த போது சமஸ்கிருதம் முக்கியத்துவம் பெற்றது. விஜயநகர மன்னர்கள் ஆதிக்கம் செலுத்திய போது தெலுங்கு நம் மீது திணிக்கப்பட இருந்தது, கால் ஒன்றியது. டெல்லி சுல்தான்கள் ஆட்சியின் போது உருது, அராபி, பாரசீகம் போன்ற தமிழ் சொற்களோடு கலந்தன. எடுத்துக்காட்டாக சம்மதம் என்கிற சொல் தமிழ் சொல் அல்ல, வசலி என்கிற சொல் தமிழ் சொல் அல்ல, ரத்து என்பது தமிழ் சொல் அல்ல. இந்த சொற்கள் எல்லாம் இந்த தமிழை ஒட்டி கொண்டது. ஐரோப்பியர்கள் ஆட்சி நடத்திய பொழுது ஆங்கிலம், பிரெஞ்சு போன்ற மொழிகள் நம்முடைய தமிழோடு மோதி பார்த்தது. எப்படி மோதி பார்த்த மொழிகள் எல்லாம் தோல்வியடைந்த வகையில் தான் இந்த இந்திய வரலாற்றில் தமிழக வரலாறு இணைக்கப்படுகிறது சொன்னால் இது மிகையாகாது. தமிழகத்தில் நம்முடைய தமிழோடு, தமிழ் மொழியோடு போராடிய இந்த மொழிகள் தோற்று போனன. இறுதியாக தமிழ் வென்றது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. தமிழ் சந்தித்த போராட்டங்கள் எத்தனையோ போராட்டங்கள், தமிழர் சந்தித்த போராட்டங்கள் நிறைய இருக்கின்றன. அது குறிப்பாக சொல்ல போனால் மும்முனை போராட்டம், குலக்கல்வி திட்டம். ராஜாஜி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த நேரத்தில் ராஜாஜி தமிழகத்திலே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார். குலக்கல்வி திட்டம் என்ன? நான் விவசாயம் தான், என் பையன் விவசாயம் தான் பார்க்கணும். எப்போ 6 நாள் படிக்கணும், 6 நாளுக்கு மேலே விவசாயம் பண்ணணும். ஒரு தோழர் தச்சு வேலை செய்யணும், காலையில் மொழி ஸ்கூல்ல போய் படிக்கணும், மத்தியானம் மேல தச்சு வேலை செய்யணும். கொல்லர் தொழில் செஞ்சா காலையில படிக்கணும், மத்தியானம் வரை கொல்லர் தொழில். இப்படி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து தோற்று போனவர் ராஜாஜி என்பதை மறந்துவிடக் கூடாது. அது போராட்டம். நம்முடைய தமிழர்களை பார்த்து நேரு நான்சென்ஸ் சொன்னார். எப்போது திருத்தணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் சொன்ன நேரத்தில் தமிழர்கள் போராடினார்கள். இதை பார்த்து நம்மை பார்த்து நான்சென்ஸ் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் போராட்டத்தின் எதிரொலியாக நேரு அவர்கள் வருத்தம் தெரிவித்ததை வரலாறு மறக்க முடியாது. கள்ளக்குடி போராட்டம், டால்மியாபுரம் என்ற சொல் கள்ளக்குடி பழங்காரத்தம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்களே முன்னின்று நடத்திய போராட்டம். ஆகவே தமிழுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்திலே அது ஒன்று. போராட்டம் என்றால் கொஞ்ச நாள் கிளர்ச்சி இருக்கு, அப்புறம் போயிடும். அதே போலதான் விலைவாசி போராட்டம் 1960 நடந்த போராட்டம். கொஞ்ச நாள் கிளர்ச்சி நடக்கும், அப்புறம் போயிடும். இலங்கை தமிழ் பிரச்சனை அப்படிதான் நான் நடத்திய இலங்கை தமிழ் பிரச்சனை போராட்டமாக இருந்தது. தேவிக்குளம் பீர்மேடு கேரளாவுக்கு போட தமிழ்நாட்டில் இருக்கணும் என்று நாம் போராடினோம். அதெல்லாம் கிளர்ச்சி. இப்படிப்பட்ட கிளர்ச்சிகள் நடைபெற்ற போது அதெல்லாம் கிளர்ச்சிகள் அல்லது போராட்டங்கள் என்று சொல்லப்பட்டன. அதுக்கு உண்மை, அதான் கரெக்ட்.
ஆனால் போர் இன்னைக்கு என்ன நடக்குது? மொழி போர் தியாகி, மொழி போர். நகரம் புரியுதா? இது மொழி போர். ஏன் மொழி போர் என்று சொல்கிறோம்? ஏன் போராட்டம் சொல்லல? மொழி போர் என்பது நீண்ட காலமாக காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற நிலையைத்தான் இன்றைக்கும் நாம் உணர்கிறோம். இன்றைக்கும் மொழி போர் இருக்கிறது. போர் என்று சொல்வதற்கு காரணம் வெள்ளையர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள். அப்போது விடுதலை போர் நாம் சொன்னோம். இனப்போர் நடந்து கொண்டிருக்க, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆரியர்கள் ஆதிக்கம் தமிழகத்தில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கு என்று கொண்டுதான் நம்முடைய ஆட்சி இருக்கலாம். ஆனால் ஆரியர் ஆதிக்கம் நம் மீது திணிக்கப்படுகின்ற சமஸ்கிருதமோ இந்தியோ இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இந்தி மொழி ஆதிக்கம் இன்றைக்கும் அவ்வப்போது தலையெடுக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆரியர் ஆதிக்கம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆரியர் ஆதிக்கம் என்ன சொல்றோம்? ஆரியர்கள் என்ன சொல்கிறார்கள்? தெய்வாதீனம் ஜெகசர்வம், மந்திராதீனம் தூதைவதம், தன்மந்திரம் பிராமணாதீனம், பிராமண மம தேவதா அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் சமஸ்கிருதம். உலகம் தெய்வத்திற்கு கட்டுப்பட்டது, தெய்வம் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டது, மந்திரம் பிராமணனுக்கு கட்டுப்பட்டது. ஆகவே நீங்க எல்லாம் பிராமணனுக்கு அடிமைகள் என்று சொல்லுகின்ற நிலை இருக்கிறது. இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. சாதி கொடுமைகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. பிராமணன் தலையிலே பிறந்தான், தோளிலே பிறந்தவன் சத்திரியன், வைசியன் இடுப்பிலே பிறந்தான், சூத்திரன் காலிலே பிறந்தான். நம்ம தலித்தின மக்கள்லாம் எங்க பிறந்தாங்க? எங்க இடமே சொல்லல. கடவுளுடைய உடம்புல தலித் இனத்துக்கு இடமே கிடையாது. இது நாம் ஏற்க வேண்டுமா? இதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். கடவுள் சொல்ற அது மறுப்பு இருக்கிட்ட மறுப்பு இருக்கு. இவர் மறுப்பார், தன்னவனா மறுப்பார். நான் சொல்றேன் மறுக்கிறோம், மறுக்கல, அது வேற விஷயம். ஆனா கடவுள் தலித்துக்கு ஒரு இடம் வச்சிருக்கல, அது இடம் இல்ல. கடவுளே இடம் தர என்றால் கடவுளுடைய அவதாரம் இல்லை. அவர்கள் கடவுள் அவதாரம் என்பதை நம்புகிறோம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப கடவுளுடைய அவதாரம் இல்லையா? நம்முடைய இன மக்கள், நம்முடைய அண்ணன்கள், நம்முடைய தம்பிகள், தலித்தின மக்கள், தமிழன் இல்லையா? அவனுக்கு இடம் இல்லையா? இந்த கேள்வியை கேட்பதற்காக ஒரேதான் போர். என்ன போர்? ஆதிக்கத்தை எதிர்த்து, ஆரியர் ஆதிக்கத்தை எதிர்த்து நாம் என்றைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டிய போர். இந்த போர் என்றைக்கும் ஓயாது. தீண்டாமை பற்றி உங்களுக்கு இன்னும் பல இடத்துல ரெட்டை கோலை வச்சிருக்காங்க சார். சாலை ஓரங்களில் பார்த்தா 2 கோலை இருக்குங்க. ஒரு கோலை தலித் இல்லாத மக்கள் குடிக்கிறது, இன்னொரு கோலை தலித்துகள் குடிக்கிறது. தலித்துகளை காப்பி ஊற்றும் போது அவங்களே கழுவி பிடிச்சுக்கணும். காசு எடுப்போம், அவன் தண்ணி எடுத்து தெளிச்சு அதை எடுத்து போட்டுக்குவாங்க. பிராமணன் எல்லாம் எடுத்து போட்டுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கு டைரக்டா காசு கொடுக்கலாம், டைரக்டா கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு தொடர்கிறதா இல்லையா இரட்டைக்கோளை நிலை? இதற்காக நடத்தப்படுகிறது தான் சமூக நீதி போர். இந்த போரை தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த போரை மறந்துவிட்டோமானால் நம்முடைய இயக்கம் இருந்தும் பலனில்லை என்பதை நாம் உணர வேண்டும். டாயன்பி வரலாற்று மொழியியல் வல்லுநர், வளர்ந்து வரும் தேசிய உணர்வு என்பது எல்லைக்கூடுகளாலோ பூகோளத்தால் ஏற்படவில்லை, மாறாக தாய்மொழியின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது என்பதை டாயன்பி என்ற உலக மொழியியல் வரலாற்று நிபுணர் கூறுகிறார். லார்ட் பிரைஸ்லி, nationality is nothing but a population held together with certain types of language, tradition and culture என்று மிக அழகாக சொல்கிறார். லார்ட் பிரைஸ்லி என்கின்ற ஆங்கில பேரறிஞர் தேசியம் எனப்படுவது மொழியால் ஏற்படும். இந்த மொழிக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்பதற்கு டாயன்பி சொல்கின்ற உலகத்தினுடைய மிகப்பெரிய மொழியியல் வல்லுநர். ஆக கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் மொழியியல் சார்பிலும்
அந்த இனத்தினுடைய அடையாளம் தென்படுகிறது, கண்டுபிடிக்க முடியும் என்று அவர் மிக அழகாக சொல்கிறார். ஆக மொழிக்கு அந்த சிறப்பு. ரஷ்யாவில் லெனின் ஆட்சி நடக்கிறது. இப்ப உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்குது. இந்த உக்ரைன்லாம் ரஷ்யாவில இருந்து பிரிஞ்சு எல்லா நாடுகளும் 16 நாடுகள் ஒன்னா இருந்தது. கடைசியில பிரச்சனை ஏற்பட்டு தனித்தனியா பிரிஞ்சு போயிடுச்சு. அந்த உக்ரைன் மேலே ரஷ்யா படையெடுத்துட்டு இருக்கிறது பார்க்கிறோம். டெய்லி குண்டு மழை பொழிகிறது, மக்கள் இறக்கிறார்கள், இதெல்லாம் நடக்கிற உண்மை. ஆனால் அந்த உக்ரைன்ல இருந்து ஒருத்தர் எழுதுறான், கடிதம் எழுதுறான். என்ன எழுதுறான்னா, ரஷ்ய அதிபருக்கு லெனினுக்கு எழுதுறான், ஐயா ரஷ்ய அதிபர் அவர்களே, இந்த வங்கியில நான் போய் கடன் கேட்டேன். என்னோட விவசாய பொருட்களை வாங்குவதற்கு, டிராக்டர் வாங்குறதுக்கு, மற்ற பொருட்கள் வாங்குவதற்கு நான் போய் கடன் கேட்டேன். நான் உக்ரைன் மொழியிலே எழுதியிருக்கின்ற காரணத்தினால் அவர் தர மறுக்கிறார் என்று ஒரு கார்டு போடுறார். கார்டு ரஷ்ய அதிபர் லெனின் கையிலே கிடைக்கிறது. லெனின் டைரக்டா அந்த உழவருக்கு கடிதம் எழுதுகிறார். அவருடைய எந்த மொழியில? ரஷ்ய மொழியில இல்ல, யூக்ரைன் மொழியில எழுதுகிறார். யூக்ரைன் மொழியிலே, நீ கவலைப்பட வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு அந்த கடன் வசதி கிடைப்பதற்கு நான் ஏற்பாடு செய்ய சொல்வது மட்டுமல்ல, 16 மொழிகளையும் அவர் தேசிய மொழிகளாக ஆக்கிய பெருமை லெனினுக்கு உண்டு என்று சொன்னால் இது என்ன சொல்றது? அவர்தான் அந்த நாட்டினுடைய அதிபராக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் என்பதை விட வேற என்ன சொல்ல முடியும்? உலக அளவில் எப்படி மொழிகள் எல்லாம் சிறப்புக்குரியதாக கருதப்பட்டன என்பதை மட்டும் இப்போது சொல்லிக் கொண்டு வருகிறேன். என்னன்னா, அண்ணா சப்ஜெக்ட் விட்டு எங்கெங்க போறாருன்னு நினைக்கலாம். அந்த 8 பேரை மட்டுமே கொஞ்ச நேரம் மறந்துருக்கு. அதான் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. 65 மொழி போராட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு, அதனால போன்றவங்களுக்கு நம்ம தம்பிகள் அப்படி அண்ணன் தம்பி பேசுறாரு. ஒண்ணு இல்லை, கவலையே பட வேண்டாம், வர்றேன் பின்னால். உலக அளவில் அதிகமாக பேசப்படுகிற மொழிகள் 6700 மொழிகள் இல்ல, 8 மொழிகள் தான் அதிகமாக பேசப்படுகிற மொழி. அதிகமாக பேசப்படுகிற மொழிகள் ஸ்பானிஷ், பிரெஞ்சு, ஜெர்மன், இத்தாலி, சைனீஸ், ரஷ்யா, அரபிக், இங்கிலீஷ். இந்த அதிகமாக பேசக்கூடிய 8 மொழியில மிக அதிகமாக பேசப்படுவது இங்கிலீஷ் மட்டும்தான். இந்தியாவில் ஒரு கணக்கு எடுக்கிறாங்க 1962. அந்த கணக்குப்படி மொத்த தாய்மொழிகள், இந்தியாவில் இருக்க தாய்மொழிகள் 1652. 1971 கணக்குப்படி 108 மட்டும்தான் இருக்குது. இது 10,000 பேருக்கு குறைவாக பேசப்பட்ட மொழிகள் கணக்கில் எடுத்துக்கல. 10,000 பேருக்கு மேலே பேசப்படுகிற மொழிகள் 108 மட்டும்தான். ஆக 1544 மொழிகள் விடப்பட்டு விட்டன. 22 மொழிகள் மட்டுமே தேசிய மொழிகளாக இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த 22 மொழிகள் நேஷனல் லாங்குவேஜ், தேசிய மொழிகள். தேசிய ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். தேசிய மொழிகள் 22, அந்தந்த மாநில மொழிகள் அப்படி வச்சுக்கல. ஆட்சி மொழி என்பது அபிஷியல் லாங்குவேஜ். 2 வகையான மொழிகள், தேசிய மொழிகள், ஆட்சி மொழி. ஆட்சி மொழிகள் இப்ப இருக்கிறது இந்தி, அதனுடைய தொடர்பு மொழியாக ஆங்கிலம். அப்புறம் இந்த மொழியை 2ஆக பிரிக்கலாம். 3ஆக அன்றாட வாழ்வில் பயன்படுவது மதர் டங், தாய்மொழி. பள்ளிகளில் பயன்படுத்துவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அரசியல் நிர்வாக மொழி அபிஷியல் லாங்குவேஜ், ஆட்சி மொழி. நம்ம பேச வேண்டியது அரசியல் நிர்வாக மொழி, அதை பத்தி நம்ம பேசணும். அபிஷியல் லாங்குவேஜ், அந்த அபிஷியல் லாங்குவேஜ் என்ன, எப்படி என்பதை பேச வேண்டும். நம்ம நாடு 1947 சுதந்திரம் பெற்றது. இந்த சுதந்திரம் பெற்ற பிறகு அரசு சட்டம் தயாராகும். சுதந்திரம் பெற்றாச்சு, நம்மை நாமே நடத்திக் கொள்வதற்கு ஒரு சட்டம் வேண்டாமா? அரசியல் சட்டம் வேண்டாமா? அந்த சட்டத்தை உருவாக்க வேண்டும். அந்த சட்டத்தை உருவாக்குவதற்கு மக்களின் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆக மக்களின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது 389 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. யாரு? எம்எல்ஏ செலக்ட் பண்ணணும்.
அரசியல் நிர்ணய சபையில டெல்லி சட்டசபை போய் உட்காரத்துக்கு நிர்ணய சபை அரசியல் சட்டம் இப்படி இருக்கணும்னு எழுதுறதுக்கு ஒரு சபை உண்டு. அந்த சபை தான் 389 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. அது தேர்ந்தெடுத்தவங்க சட்டமன்ற உறுப்பினர். அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்த போது 389 பேர் இருந்தாங்க. அது மட்டுமல்ல, முதல் கூட்டம் என்னைக்கு நடந்ததுன்னா டிசம்பர் 46 அந்த முதல் கூட்டம் நடந்தது. இந்த முதல் கூட்டம் நடக்கும் போது சார் நம்ம பேசுற மொழிகள் இந்த அரசியல் திட்டம் தயாரிப்பதற்கு சட்டமன்றத்தில் பேச வேண்டாமா? அந்த பேசுற மொழி என்ன மொழியாக இருக்க வேண்டும்? ஆங்கிலமா இந்தியா வேறு மொழியா அப்படி கேட்ட நேரத்தில் இந்தி தான், இந்தியில தானே டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இந்தி மொழி வெறியர்கள் தான். ஆங்கிலமா இந்துஸ்தானியா என்று அங்கே விவாதம் நடக்கிறது. இரண்டு மொழியில் விவாதம் நடந்தால் நல்லதுன்னு சில பேர் சொல்றாங்க. அதுல ஒப்புதல் தந்தாங்க. ஒப்புதல் தந்த போது 12, 13, 14 1949 செப்டம்பர்ல இந்த விவாதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அரசியல் சட்டப்படி இந்திதான் ஆட்சி மொழியில செப்டம்பர் 14 தீர்மானம் நிறைவேறுகிறது. 49 செப்டம்பர் 17 நாம உருவாகும் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா உருவாக்குகிறார். அண்ணா உருவாக்கிய பொழுது தமிழுக்குத்தான் முதலிடம் வேண்டும் என்று திராவிட நாடு பத்திரிகைகளை எழுதி காட்டுகிறார். இந்த 1946 ஜூலையிலே அரசியலமைப்பு சபை கூடுகிறது. ஆங்கில இந்தியா பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து 296 பேர் இங்க வந்திருக்காங்க. மன்னர்கள் ஆட்சி மன்னர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் 93 பேர், ஆக 350 பேர். இதுல 208 பேர் காங்கிரஸ்காரங்க, முஸ்லிம் லீக் 73, மன்னர்கள் 15 பேர். மன்னர்கள் வர்றதே கிடையாது சபைக்கு. இந்த 281 பேர் மட்டுமே நிகழ்ச்சியில கலந்துவாங்க அந்த அரசியல் சட்ட நிகழ்ச்சியில. இந்த அரசியல் சட்டம் தொடர்கின்ற பொழுது காங்கிரஸ் ஒட்டுவே பெரும்பான்மை. நல்லா புரிஞ்சுங்க. முஸ்லிம் லீக் உறுப்பினர்கள் விவாதத்தில் பங்கேற்க மாட்டாங்க. மன்னர்களுக்கு ஆர்வம் இல்லை. ஆக எப்போதும் காங்கிரஸ் தான் ஏகபோகமாக மெஜாரிட்டி தான். யாரும் ஒன்றும் செய்ய முடியல. அரசியல் நிர்ணய சபையில் தலைவர், அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவர் ராஜேந்திர பிரசாத். நல்லா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப டெக்னிக் சப்ஜெக்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்களோட பேசணும். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் ஒரு காலத்தை தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிக்கு தலைவர், சட்டசபை நடத்துறது. அந்த கட்சியுடைய தலைவர் பட்டாபி சீதாராமன். அவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பட்டாபி சீதாராமன். டிராப்டிங் கமிட்டிக்கு அரசியல் சட்டத்தை உருவாக்க எழுதணும்ல, எழுதி சட்டசபையில முன்னால் முன்வைக்கணும்ல, அதுக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்டத்தை எழுதி தரது. ஆங்கிலம் இந்தி என்ற போர் நடக்கிறது. ஆங்கிலமா இந்தியா? கூட்டம் நடைபெற்ற போது விவாதம் நீடித்துக் கொண்டே போகிறது. விவாதம் நீடித்துக் கொண்டே போகிறது. சபை ஒரு முடிவெடுத்தது. இது ரொம்ப நேரம் ஆயிட்டு இருக்கு, அதனால உடனடியா முடிவெடுப்போம் என்று முடிவெடுக்கும் போது முடிவெடுக்கிறதுனால சண்டை பலமா ஏற்படும். பெரியவர்கள்லாம் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு புஷ்ல இறங்கிடுவாங்க போலது. நேரு உட்கார்ந்துருக்காரு. ஒரு நேரத்தில் நேரு சர்ன்னு எழுந்துக்கிறாரு. இனிமேல் நான் உட்கார்ந்து இங்க இருந்தால் ஒருவேளை இங்கே கொலையே நடக்கும் போல இருக்கிறது, நான் இங்கே உட்கார தயாராகலை என்று விருட்டு எழுந்து ஓடி போறார். வீட்டுக்கு போறார். பின்னாலே சத்யநாராயண சின்ஹா என்பவர் கொறடா. அவர் ஓடி போய் அவர் வீடு வரைக்கும் போய் சமாதானப்படுத்துகிறார். நான் வரமாட்டேன்னு சொல்லி வரல. இதுக்கு முதல் காரணம் யார்? தமிழ்நாட்டை சேர்ந்த கோபாலசாமி ஐயங்கார். நம்ம ஊருக்காரர் தான் கோபாலசாமி ஐயங்கார். அவர் தான் இந்திக்கு வக்காலத்து போடுறாரு. வக்காலத்து வாங்கி பேசிய கோபாலசாமி ஐயங்கார் அதை எதிர்த்து பேசியவர் ராமலிங்கம் செட்டியார், கோயம்புத்தூர்காரர். தமிழ் தான் வேண்டும் என்று பேசியவர் ராமலிங்கம் செட்டியார். கடைசியில் என்ன சொன்னா, ஓட்டெடுப்பு நடத்துவங்க சொல்லிட்டு நேரு அழைச்சு வர போனார். சமாதானம் பண்ணி அழைச்சு வரும்போது ஓட்டெடுப்பு நடத்துறாங்க. இந்திக்கு ஆதரவாக 44 ஓட்டு, தமிழுக்கு ஆங்கிலத்துக்கு ஆதரவாக 44 ஓட்டு. என்ன பண்ணுவாங்க? சட்டசபை கலைக்கப்படுகிறது. சரி வேண்டாம், இன்னொரு நாள் வச்சுக்கலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க.
திருப்பி ஒரு நாள் நடக்குது. அப்படி நடக்கும் போது இந்திக்கு ஆதரவாக 77 ஓட்டு, ஆங்கிலத்துக்கு ஆதரவாக 77 ஓட்டு. என்ன செய்வாங்க? அந்த சமயத்தில் தான் அந்த சபைக்கு தலைவராக இருந்தவர் ஒரு ஓட்டை போட்டுறார் இந்திக்கு ஆதரவாக. இப்படிதான் சார் வந்தது. இந்தி தான் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை எண்ணக்கூடிய ஆட்சி மொழி என்று அதுதான் தீர்மானிச்சது. இதுல என்ன மேட்டர் சொன்னா, இது 1950 குடியரசு வரும் நாள் அன்னைக்கு இது சட்டமாக்கப்பட்டு அப்ரூவலுக்கு வந்துருது. இது சட்டமாக்கப்படுகின்ற பொழுது என்ன சட்டம் சொன்னா, இந்த நாளிலிருந்து 50 இந்த நாளிலிருந்து 15 ஆண்டுகள் ஆங்கிலம் இந்தி கூடவே தொடரலாம். அதுக்கப்புறம் ஆங்கிலம் இருக்காது. இங்கதான் பிரச்சனை எழுந்தது. ஆங்கிலம் தொடர்பு மொழியாக இருக்கும் என்பது 65க்கு பிறகு இருக்காது. இதுதான் நம்முடைய போருக்கு, மொழி போருக்கு காரணமாக அமைந்தது என்பதை நீங்கள் உணர வேண்டும். மொழி போருக்கு காரணமாக இருந்த இந்த நிலை உருவானது அரசியல் நிர்ணய சபையிலே இருந்த அனைவருக்கும் தெரியும். அதுல மிக முக்கியமாக கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட இருந்தாங்க நிறைய பேர். அவர்கள் இப்படிப்பட்ட நிலை உருவாகுமானால் நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருப்பேன் என்று அவர்களே வருத்தப்பட்டதெல்லாம் நான் நேரிலே உணர்வேன். இப்ப பின்னால கொஞ்சம் போவோம். 1937 போவோம். 38 வரலாறு சொல்ல, இது 65 வரல, 65 37 என்ன நடந்தது? நீதி கட்சி ஆட்சி முடிந்தது. 1920 இருந்து 37 வரைக்கும் நடந்த நீதி கட்சி ஆட்சி முடிந்தது. நீதி கட்சி ஆட்சி முடிஞ்ச உடனே சத்தியமூர்த்தி ஐயா சொல்றாரு, குரல் ஒழிஞ்சாங்க, நீதி கட்சி தலைவர்கள் ஒழிந்தார்கள், அவர்களை 1000 குழி தோண்டி புதைத்து விட்டோம் என்று சத்தியமூர்த்தி ஆணவமாக குரல் கொடுத்தார்கள். 1937 குரல் கொடுத்த சத்தியமூர்த்தி 1967 காணவில்லை, அந்த காங்கிரசும் காணவில்லை, இதுவரைக்கும் காணவில்லை. மன்னிக்கணும், இப்ப நம்ம கூட இருக்காங்க, அது வேற விஷயம். நம்ம கூட இருக்கிறதுனால அவர்கள் தொடர்கிறார்கள். இதுதான் உண்மை. அவர்கள் தொடர்கிறார்கள். அவர்களும் வாழ வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இந்த நீதி கட்சி ஆட்சி தோன்றிய உடனே, முடிந்தவுடன் ராஜாஜி முதல்வர் ஆகிறார், பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறார், தமிழ்நாட்டுக்கு வரார். தமிழ்நாட்டில் பிரதமர் ஆட்சி நடத்துகின்ற பொழுது ஒரு 25 நாள் கழிச்சு அவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறார். அந்த பள்ளிக்கூடத்தில் போய் என்ன பேசுறாரு சொன்னா, இனிமேல் நீங்கள் எல்லாம் இந்தியை கற்றுக்கணும், இந்தியை கற்றுக்கொண்டால்தான் நம்முடைய எதிர்காலம் என்று கூக்குரலிட்டு பேசுகிறார். உடனே கரந்தை தமிழ்ச்சங்கம், திருச்சியிலே அறிஞர்கள் கண்டனம், 38 பிப்ரவரி 27 காஞ்சியிலே மாநாடு, 21 முதல் இந்தி எதிர்ப்பு, இந்தி திணிப்பு அறிவிப்பு, ஏப்ரல் 21 இந்தி திணிப்பு கட்டாய பாடம் ஆக்கப்படுகிறது நிலை அன்றைக்கு உருவாகிறது. 1938 மே மாதம் 28 இந்திய எதிர்ப்பு வாரியம் அமைக்கப்படுகிறது. இங்கேதான் திருச்சியிலே வாரியம், இந்திய எதிர்ப்பு வாரியம் அமைக்கப்பட்டு நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைவராகவும், கிஆர்பி செயலராகவும், பெரியார், உமாவசரி பிள்ளை, சவுந்தரபாண்டியன் ஆகியோர் உறுப்பினர்களாக இருந்து ராஜாஜி வீட்டுக்கு முன்னால உண்ணாவிருக்காங்க. திருச்சியில் இருந்து அண்ணன் அழகிசாமி அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய ஊர்வலம். அதில் ஒரே ஒரு பெண்மணி கலந்து கொண்டார், ராமாபுரத்து அம்மையார், ராமாபுரத்து அம்மையார். அவர் கலந்து கொண்டு ஊர்வலத்தில் இங்கிருந்து 400 கிலோமீட்டர் நடக்கிறாங்க சென்னை வரை. போற இடத்துல எல்லாம் அங்க காங்கிரஸ்காரனுடைய அட்டூழியம், கொடுமை. ஒரு இடத்துல செருப்பு மாலை கட்டி போடுறாங்க. செருப்பு மாலை தொங்கோட்ட பிறகு தோழர்கள்லாம் கவலைப்படுகிறார்கள். என்ன இப்படி கட்டினா வீர ரொம்ப வேகமா அவரை எதிர்க்க போகிறார்கள். அழகிரி அவர்களை அழைத்து ஒன்றும் செய்யாதீங்க, நான் அவங்க பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சின்ன ஒரு ஸ்டூலை போட்டு அது மேலே நின்று பேசுறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுகிறார். நான் இவ்வளவு பேசுகிறேன், இனிமேலாவது நீங்கள் உண்மையை புரிந்து கொண்டு நீங்க எப்படி உங்களுடைய எதிர்காலம் பாழாக்கப்படுகிறது, உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி பாழாக்கப்படுகிறது உணர்ந்து கொண்டு இந்த செருப்பு மாலையை நீங்களே கழட்ட வேண்டும் என்று சொன்ன பிறகு
அந்த தோழர்கள் எல்லாம் வந்து செருப்பு மாலை கழட்டினார்கள். அது மட்டுமல்ல, இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று குரல் கொடுத்த வரலாறு அந்த அழகிரி அவர்கள் அமைத்தார். நிறைய பேர் ஜெயிலுக்கு போறாங்க. அப்பதான் தாளமுத்தும் நடராஜன். தாளமுத்து பிற்பட்ட இனத்தை சார்ந்தவர், நடராஜன் தலித் இனத்தை சார்ந்தவர். முதல் பலி அப்பதான் நடக்கிறது. ரெண்டு பேருக்கும் மூலக்கோத்தல சுடுகாட்டில் அங்கே சின்ன நினைவு சின்னம் அமைத்தார் அறிஞர் அண்ணா அவர்கள். இது செகண்ட் பார்ட் முடிஞ்சிடுது. செகண்ட் பார்ட்ல முதல் பார்ட் முடிஞ்சிடுது. 48 ஜூன் 20 இரண்டாவது பகுதி தொடர்கிறது. அவினாசலிங்கம் செட்டியார் அவர்கள் இந்த நாட்டினுடைய கல்வி அமைச்சராக ஆகிறார். அவர் வந்து திருப்பி இந்தியை தெளிக்கிறார். அப்பதான் அண்ணாவும் என்விஎன் அவர்களும் முத்தியால்பேட்டையில் தியாலஜிகள் பள்ளியில போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்துகிறார்கள். அது மட்டுமல்ல, கவர்னர் ஜெனரல் ராஜாஜி அவர்கள் சென்னைக்கு வந்த போது கருப்பு கொடி காட்டுறாங்க. பெரியார் அண்ணா ரெண்டு பேரும் கைது. 48 செப்டம்பர் 15 கைது. செப்டம்பர் 15 என்னன்னு தெரியும் உங்களுக்கு? செப்டம்பர் 15 அண்ணாவுடைய பிறந்த நாள் மட்டுமல்ல, அண்ணன் கலைஞருடைய திருமண நாள். அந்த திருமண நாள்ல ஊர்வலம் போது பின்னாலே போயிட்டாரு மாப்பிள்ள. மாலையை போட்டு பின்னாலே போயிட்டாரு. பின்னால போன இழுத்து வந்து நடந்தது. அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. கலைஞரின் திருமண நாள். கும்பகோணத்தில் பெரியார், அண்ணன் என்விஎன் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். மூணாவது பாட்டு என்னன்னு கேட்டா 1950 ஜனவரி 26 அந்த நடைமுறைக்கு வந்த புதிய அரசியல் சட்டம் இந்துதான் ஆட்சி மொழி என்று அறிவித்தது. இதற்கு புகழ் நிலையங்களே இந்திய எழுத்து போராட்டம் நடைபெற்றது. இந்த சமயத்தில் ஒண்ணு நான் சொல்லி ஆகணும். தமிழக போராட்டம் நடக்கிறது. ஆட்சி மொழி திருத்த மசோதா ஆங்கிலம் துணைமொழி என்ற நிலை வருகிறது. அப்போது மதுரை முத்து போன்றவர்கள் கைதாக்கப்படுகிறார்கள். திருச்சியில ஒரு சம்பவம் நடக்கிறது. 64 ஜனவரி 25 இதே நாள் என்ன சம்பவம்னா, அதுக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு 15 நாளைக்கு முன்னால மொத்தத்தில் வெளியூர் போயிட்டு வர்றாரு. எக்மோர் ஸ்டேஷன்ல அந்த சுற்றுச்சுவர்ல கீழப்பூர் சின்னசாமி உட்கார்ந்துட்டு, ஐயா 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 முதலமைச்சரே, தமிழை காப்பாற்றுங்க, இந்திய உள்ள விடாதீங்க அப்படிங்கிறான் உட்காந்துக்கிட்டு. இது சொன்ன உடனே காவல்துறை சும்மா இருக்குமா? உடனே முதலமைச்சர் பத்தி சொன்ன உடனே அவர் இழுத்து போட்டு அடிச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறாங்க. சென்னை செல்ல 15 நாள் இருந்துவிட்டு அவர் இதே நாளில் நேர திருச்சிக்கு புகவண்டியில் ஏறி வரார். திருச்சிக்கு வெளியில இருந்த ஒரு இடத்துல, அந்த திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் வெளியில அவர் என்ன பண்ணாரு, முன்னாலே 2 சட்டையை போட்டுட்டாரு, 3 சட்டை போட்டுட்டாரு. தன்னை சுற்றி யாரும் வந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த பெட்ரோலை சுற்றி மொத்தமா தன்னை சுற்றி ஊத்திக்கிட்டார். ஏன்னா யாரும் உள்ள வந்து தன்னை தடுத்து விடக்கூடாது என்பதற்காக. கீழப்போழர் சின்னசாமியுடைய வீரத்தை எண்ணி பாருங்கள் நண்பர்களே. அவன் நினைத்திருந்தால் தன்னை யாராவது வந்து காப்பாற்ற நினைச்சு சும்மா ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. தான் செத்தே ஆக வேண்டும், இந்த மொழி பாதுகாக்கப்பட வேண்டும், இந்தி ஒழிக்கப்பட வேண்டும், தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக சுத்தியுமே பெட்ரோலை ஊத்திட்டான். 5 லிட்டர் பெட்ரோல்ல மீதி இருந்த பெட்ரோலை தன்னுடைய தலையில ஊத்தினா. சட்டை 1 சட்டை 2 சட்டை 3 சட்டை போட்டுனா எல்லாம் ஃபுல்லா ட்ரென்ச் ஆகி நனைஞ்சு போச்சு. அதுல தீக்குச்சி கிழிச்சு அவனே வச்சுக்கிட்டான். அவன் இருந்த நிலையை நான் என்னவென்று சொல்ல முடியும்? எரிந்து கொண்டே இருந்தான். யாரும் காப்பாற்ற முடியல, கிட்ட செல்ல முடியல. தமிழ் வாழ்க இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று கூக்குரல் போட்டுக்கொண்டே அந்த இளைஞன் துடித்து இறந்தான் என்று சொன்னால் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பல பேர் இன்னும் சில புகைப்பிடிக்க கூடாது, புகைப்பிடிக்கிற கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவனை நான் கேட்டுக்கிறேன். நண்பர்கிட்ட பேசிட்டு சிகரெட்டை கையில் வச்சுக்கிட்டு பிடிச்சிட்டே இருப்பீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு தன்னுடைய கை கிட்ட விரல் கிட்ட வரும்.
திடீர்னு சூரியன் என்னமோ மலை விழுந்த மாதிரி சத்தம் போடுவார். யாரு? கையில சிகரெட் பிடிக்கிறவர். அந்த சின்ன நெருப்பு துண்டு, சிகரெட் நெருப்பு துண்டு தன்னுடைய விரலிலே படுகின்ற பொழுது துடி துடித்து உயிரே போன மாதிரி கத்துறீங்களே. இந்த வீர இளைஞன் கீழப்பொழுது சின்னசாமி நிலை எப்படி இருந்திருக்கும்? துடித்து இறக்கின்ற நேரத்திலும் தமிழ் வாழ்க இந்தி ஒழுகை என்று பாடுபட்டு கொள்ளெழுப்பினானே, அவனை பற்றி என்ன சொல்ல முடியும்? இதுதான் 1965 ஜனவரி 25ஆம் நாள் நடக்கின்ற இந்த துக்க நாளுக்கு ஒரு அடையாளம். கோடம்பாக்கம் சிவலிங்கம் கார்பரேஷன்ல மாநகராட்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவர் என்ன பண்ணாரு? கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவர் என்ன பண்ணாரு? கோடம்பாக்கம் ரயிலடியில கொடியேற்றினார். நாளைக்கு கொடியேற்ற போற காலையில தன்னுடைய அண்ணன் சொல்றான், அந்த குடும்பத்தில் நைட்டு படுத்துட்டே சொல்றான், காலையில நீ எனக்கு தேடாதீங்க, விடிய காலம் போய் கொடியேற்ற போறேன். ஆட்சியை எதிர்த்து, இந்தியை கொண்டு வந்த ஆட்சியை எதிர்த்து நான் கொடியேற்ற போகிறேன், கருப்பு கொடியேற்ற போகிறேன் என்று சொல்லிவிட்டு படுக்கிறார். இவங்க எல்லாம் சும்மா தீவிரவாதி இப்படிதான் இருப்பார் சொல்லி அண்ணா நினைக்கிறாரு, குழந்தை வீட்டுல இருக்கலாம் நினைக்கிறாங்க. விடியற்கால ஒரே சத்தம் கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரே கூக்குரல். பக்கத்தில் வீட்டுல தான் அவங்க அண்ணா எல்லாம் தங்கியிருக்காங்க. என்ன கூக்குரல் கேட்குது? போய் பார்க்கறான், தன்னுடைய தம்பி கோடம்பாக்கம் சிவலிங்கம் கரிக்கட்டையாக கிடக்கின்ற காட்சியை அண்ணனும் குழந்தை அந்த கோடம்பாக்கம் சிவலிங்கம் செய்த தியாகம். உருகி அரங்கநாதன், உருகம்பாக்கம் அரங்கநாதன் மிகப்பெரிய தீரன். விருகம்பாக்கத்தில் நேஷனல் தியேட்டர் ஒன்று இருந்தது. அந்த நேஷனல் தியேட்டர்ல ஆலமரம் பகுதியில் சின்ன காடு மாதிரி இருக்கும். அந்த நேஷனல் ஆலமரம் காடு. அந்த ஆலமரத்துக்கு கிளைக்கு கீழே அரங்கநாதன் செத்து கிடக்கின்ற காட்சி, கரிய கட்டையாடுகிற காட்சி மக்கள் சொல்கிறார்கள். அவர்களெல்லாம் ஓடி போய் பார்த்த நேரத்தில் அவர் உயிர் போய்விட்டது, இறந்தது எதற்காக என்று கடிதம் வைத்து விட்டு இறந்து விட்டார். ஐயம்பாளையம் வீரப்பன் ஒரு ஹெட் மாஸ்டர், ஐயம்பாளையத்தில் ஹெட் மாஸ்டர். அவர் விஷத்தையும் சாப்பிட்டார். விஷம் சாப்பிட்டா மட்டும் பார்த்தா சாகாம போயிட்டோம்னு என்ன பண்ணுறதுக்கு பெட்ரோல் ஊற்றி அவரே கொளுத்திக்கிறார். விஷம் சாப்பிட்டது மட்டும் இல்லாம தீயை வச்சு கொளுத்தி கொண்டு செத்த தியாக தீபம் ஐயம்பாளையம் வீரப்பனுக்கு இன்றைக்கு தியாக திருவிழாக்கு நடந்த இந்த ஒழிப்பு கூட்டம். மயிலாடுதுறை சாரங்கபாணி பிகாம் ஸ்டூடெண்ட், அவன் இதே போல தீ வச்சு கொளுத்துக்கிறான். சாரங்கபாணி ஸ்டூடெண்ட். விராலிமணி சண்முகம் எம்ஜிஆர் மன்றத்துடைய செயலன். அப்பெல்லாம் எம்ஜிஆர் மன்றம் எல்லாம் மன்றமும் சீரியஸா இருக்கும், ஒர்க் பண்ணுவாங்க. எலெக்ஷன்ல அவங்களாம் வேகமா வேலை செய்வாங்க. எம்ஜிஆர் மன்றத்தில் செயலாளராக இருந்த விராலிமணி சண்முகம் கடிதம் எழுதி விட்டு அண்ணாவுக்கு கடிதம் எழுதுறாங்க. என்ன எழுதுறாருன்னா, அண்ணா இந்த போராட்டத்தை நிறுத்தி விடாதீர்கள். அண்ணா நிறுத்துறது மாதிரி கடிதம் எழுதிட்டே வராங்க. இந்த அண்ணா நீங்கள் இந்த போராட்டத்தை நிறுத்தி விடாதீர்கள், நாங்களெல்லாம் உயிர் பலி செய்து கொண்டிருக்கிறோம், அது போன்று போராட்டத்தை நிறுத்தி விடார்கள், தொடருங்கள், தமிழ் வெல்கின்ற வரை நீங்கள் தொடர வேண்டும் என்று அண்ணாவுக்கு கடிதம் எழுதுகிறார். ஹோட்டல் தொழிலாளி கீரனூர் முத்து, சாதாரண ஹோட்டல் தொழிலாளி, டீ கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, சத்தியமங்கலம் முத்து துப்பாக்கி சூட்டில் இருக்கிறான். சிவகங்கை ராஜேந்திரன் துப்பாக்கி சூடு ஊர்வல் நடத்திட்டு வரான். சிவகங்கை, அந்த சிவகங்கையில ஸ்டூடெண்ட்ஸ் ஊர்வல் நடத்திட்டு வரும்போது துப்பாக்கி எடுத்து ஸ்டூடெண்ட் தெரிஞ்சே சுடுறாங்க காங்கிரஸ்காரர்கள். அந்த நாட்டில் அப்போது இருந்த நிலை அது. கோவை தண்டபாணி அவரும் ஸ்டூடெண்ட் தான், ஹாஸ்டல்லையே விஷம் குடித்து சாகிறார். இப்படிப்பட்ட நிலை உருவானதுக்கு காரணம் தமிழகத்தில் தொன்று தொட்டு இருந்த அடிமைத்தனம். தமிழ்னா அதை பத்தி கவலைப்படாது. தமிழ் நம்முடைய தாய்மொழி, இவரு சொல்லுவதில் இருந்த தாய்மொழி, பாரம்பரியமிக்க தாய்மொழி, மிக பெருமையுடைய தாய்மொழி. இதுக்கென்று சில பெருமைகள் இருக்கிறது, இதுக்கென்று சொல்வளம் இருக்கிறது, இலக்கிய வளம் இருக்கிறது. சார், 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியம் என்ன? இலக்கண நூல், தமிழுக்கு இலக்கண நூல்.
தமிழுக்கு இலக்கணம் வந்தா இலக்கணத்துக்கு இலக்கணம் தோன்றிய அதே காலகட்டத்தில் இலக்கியமும் இருந்திருக்கும். தமிழுக்கு இலக்கணம் இலக்கியம் வளம் நிறைந்த இந்த மொழிக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லாம ஒரு ஆதிக்கக்காரர்கள் ஆண்டு கொண்ட நேரத்தில் திராவிட இனம் அறிஞர் அண்ணா அவர்களின் தலைமையிலே திராவிட இன புரட்சி ஒன்று ஏற்பட்டதன் விளைவாகத்தான் அண்ணாவும் கலைஞரும் தந்தை பெரியார் அவர்களும் உனக்கென்று ஒரு இனம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு மொழி உணர்வு இருக்கிறது, மொழி உணர்வை இன உணர்வை விட்டுவிடாது என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முட்டிப்பால் கொடுப்பது போல தமிழனுக்கு ஊட்டிவிட்ட காரணத்தினால் இன்றைக்கும் நாம் இந்த இன உணர்வோடு திராவிட இயக்க உணர்வோடு நாம் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற தமிழில் வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் மொழி உணர்வு இல்லை என்றால் வெறும் சவக்கட்டை தான், விளக்கன் பணமாகத்தான் இருப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாஜ்பாய் 1965 பிப்ரவரி 2 பேசுற என்ன சொல்றாருன்னா, மக்கள் மொழியில்தான் மக்கள் அரசு நடைபெற வேண்டும் இது வாஜ்பாய் சொல்றார். வாஜ்பாய் பத்தி எவனுக்கு இப்ப கவலைப்படுறதில்லை கொஞ்சம். வாஜ்பாய் சொல்றார், சர்க்காரியா கமிஷன் சொல்லுது மக்கள் மொழியில் தான் அரசு நடைபெற வேண்டும் என்று சர்க்காரியா கமிஷன் சொல்கிறது. லெனின் சொல்றார், பொது உடைமை கட்சியின் 10வது மாநாட்டில் பேசுவது ரஷ்ய நாட்டு நிர்வாகம் பொருளாதார அமைப்புகள் மக்கள் மொழியில் நடைபெற வேண்டும் என்று லெனின் சொல்லியிருக்கிறார். பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லுகிறார்கள், செப்டம்பர் 4, 1959 பாராளுமன்றத்தில் கொடுத்த உறுதிமொழி பிரைம் மினிஸ்டர்ஸ் அஷூரன்ஸ் ஹிந்து பேப்பர்ல 6 நவம்பர் 1962 வந்திருக்கு. English will continue as an associate language and I would not take it away till I was asked to take it away by the non-Hindi speaking people. நான் திரும்ப பெற மாட்டேன். எதை திரும்ப பெற மாட்டேன்? இங்கிலீஷ் எப்பவும் தொடர்ந்து இருக்கும். இது நான் இந்த வாய்மொழியை உறுதிமொழியை நான் திரும்ப பெற மாட்டேன். நான் எப்போது திரும்ப பெறுவேன்? ஹிந்தி பேசாத மக்கள் வேண்டான்னு சொன்னால் வேணாம், அவர்கள் விரும்புகிற வரை நான் திரும்ப பெற மாட்டேன் என்று 1959 செப்டம்பர் 4 ஜவஹர்லால் நேரு அவர்கள் உறுதிமொழி கொடுத்தார்கள். தலைவர் 2004 நம்ம ஆட்சி நடக்குது, மத்திய ஆட்சி. நடுவண் ஆட்சிக்கு ஒரு கோரிக்கை வருகிறார், இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க, இந்த இந்திய ஆதிக்கத்துக்கு ஒரு முடிவு கட்டுங்கன்னு சொல்ல நேரத்தில் மகாபாத்ரா சித்தகாந்தா மகாபாத்ரா கமிஷன் போடப்படுகிறது. என்ன, ஒரிசாவினுடைய மிகப்பெரிய வல்லுநர், மொழியியல் வல்லுநர், அவர் தலைவர் டாக்டர் சித்தகாந்த் மகாபாத்ரா கமிஷன் போடப்படுகிறது. அந்த கமிஷனுடைய அறிக்கை என்னாச்சு? இதுவரை வெளியில வரல. ஏன் வெளியில வரலன்னா, நமக்கு சாதகமான அறிக்கை இருக்கு. சித்தகாந்த் மகாபாத்ராவுடைய அறிக்கை என்ன ஆச்சு என்று இன்னைக்கு வாஜ்பாய் மோடியை கேட்டா பதில் சொல்ல மாட்டார். அது அவருக்கு கவலை இல்லை, அது என்ன விளைவுகள் ஏற்படும் என்று அவருக்கு தெரியும். ஒரே நாடு ஒரே மொழி என்று அண்ணன் அமித்ஷா அவர்கள் சொன்னார், ஞாபகம் தான். இப்பதான்பா கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த நாட்டில் ஒரே மொழிதான் ஆட்சி செய்ய வேண்டும், ஒரே நாடு ஒரே மொழி என்று கூக்குரலிட்ட மறுநாளே இங்கே ஒரு சிங்க போல் கொடுத்தது. ஒத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற சிங்கம் குரல் கொடுத்த பொழுது ஓடி ஒழுங்கிட்டாங்க அமித்ஷா. எங்க போனான்னு தெரியல. எங்களைப்பா நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுதே இந்த குரல் எழுகிறதா? வடபுலத்தில் ஏற்படலாம், வடபுலத்தில் நீங்கள் குரல் கொடுக்கலாம், ஆனால் தென்புலத்தில் வந்தால் வாளை ஒட்ட நெருக்கி விடுவோம் என்று நம்முடைய அன்பு தளபதி அவர்கள் குரல் கொடுத்த நேரத்தில் அவர் எங்க போனான்னு தெரியல, இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. ஒன்றே ஒரு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த டேபிள் மேல இருக்குல்ல, இதை முதல்ல சொன்னேன், இங்க வச்சா பேப்பர் கீழே விழுந்தா எனக்கு செய்து போய் வைக்காதீங்க, பேச்சே நின்று போடுன்னு சொன்னேன். 1000 தடவை சொன்னேன். அப்புறம் ஒரு 2-4 வருஷம் பேசும்போது கொசு வாய்க்குள்ள போயிடுச்சு. அதுல மன்னாருடைய கூட்டம் வர்றதுக்கே கஷ்டம். இப்போ கால்வா அரைவாசி கொசு ஒழிஞ்சிருக்குது, ஓரளவுக்கு கொசு தொல்லை இல்லை. ஆனா இந்த தொல்லை ஒரு சின்ன டயஸ் போடுறது என்ன இருக்கு, இங்க வேற எங்கேயுமே இல்லையா? டயஸ்
நான் சொல்லி அனுப்பிச்செல்லாம் உங்களுக்கு இது இத்தனை தடவை விழுது. என்னோட பேச்சே தடங்கலாது. 2 மணி நேரம் பேச வேண்டிய பேச்சு இவ்வளவு சீக்கிரம் நான் முடிக்க வேண்டியது எனக்கு திருப்தியே இல்லை. ஸ்டாலின் அதிபராக இருக்கிற ரஷ்ய நாட்டு பொலிட் பீரோவில் கூட்டம் நடக்குது. அப்போ அன்றைக்கு அதிபராக வந்த குருஷேவ் என்ன பண்றார், ஸ்டாலின் பார்த்து சொல்றார். ஸ்டாலின் அந்த இடத்துக்கு வந்த உடனே அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் பாராட்டுறார். பாராட்டுகின்ற போது சொல்றார், இந்த நாட்டினுடைய நம்பிக்கை ஸ்டாலின். ஸ்டாலின் நமது நம்பிக்கை, ஸ்டாலின் நமது விருப்பம், ஸ்டாலின் மனிதகுல வெளிச்சம், ஸ்டாலின் நமது உறுதி, ஸ்டாலின் நமது வெற்றி, ஸ்டாலின் நமது எதிர்காலம் என்று அன்றைக்கு குருஷேவ் ஸ்டாலினை பார்த்து பொலிட் பியூரோ மீட்டிங்ல அவங்க பொதுக்குழுல பேசினார். இன்னைக்கு நான் சொல்ல விரும்புவதெல்லாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் நமது நம்பிக்கை, நமது விருப்பம், ஸ்டாலின் நமது மனிதகுல வெளிச்சம், ஸ்டாலின் நமது உறுதி, ஸ்டாலின் நமது வெற்றி, ஸ்டாலின் நமது எதிர்காலம் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி அவரது நாட்டிலே முதல்வராக இருக்கின்ற வரை எந்த கொம்பனும் வாலாட்ட முடியாது, யாரும் வாலாட்ட முடியாது, எந்த மொழியும் இங்கே உள்ளே வர முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்து இது மன்னை அவர்கள் அரசியல் நடத்திய களம். இந்த களத்திற்கு களங்கம் விளைவிக்க எவனாவது விரும்பினால் நிச்சயமாக அவர்களை வாளை ஒட்ட நறுப்போம். அண்ணன் மன்னை அவர்களும் அண்ணன் கலைஞர் அவர்களும் இந்த மண்ணிலே உலவி நம்முடைய நண்பர்களுக்கு, நம்முடைய தோழர்களுக்கு உரம் ஊட்டி கழகம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று கற்றுத்தந்த இடம். பயிற்சி பாசறையாக இருந்த மன்னை நகரம் பல்வேறு வெற்றிகளை குவித்த இந்த மன்னை நகரத்துக்கு பெருமைகளை சேர்த்துக் கொண்டிருந்த இளைஞர்கள்லாம் வந்தாங்க. பார்த்தேன் இளைஞர் அணி மாநாட்டுக்கு பிடிச்ச அதே கொடி இன்னும் அப்படியே தூக்கிட்டு வந்தாங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவங்களை பார்த்த உடனே எனக்கு புது தெம்பு வந்தது. ஒரு எதிர்காலம், நம்முடைய எதிர்காலம் அழிக்கப்படவில்லை, அழிக்கப்பட முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டு இளைஞரின் தோழர்கள் ஒரு கொடியை பொறுத்து கம்பீரமாக வந்த நிலை. இந்த இனம் அழியாது, மொழி அழியாது என்பதற்கு அது ஒன்றே எடுத்துக்காட்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படிப்பட்ட வீர இளைஞர்கள் நம்முடைய மண்ணில் இருக்கின்ற வரை இந்த இயக்கம் கொடிகட்டி பறக்க மட்டுமல்ல, தொடர்ந்து போராடுகின்ற சேகுவாரக்கலாக்க தலைவர் முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் அவர்களாக இந்த இனத்தை காப்பதற்கும் மொழியை காப்பதற்கும் என்றைக்கும் துணை நிற்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். அடுத்த தடையாவது நல்ல கொசு இல்லாத நகரத்தை நம்ம